ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما صدق الله العلي العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم ليس الفضال الذي يصلح بين الناس صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்ற ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கின்றேன். கணிதக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா ரமலானுடைய நோன்பின் மூலமாக மோமின்களுக்கு தரக்கூடிய நல்ல பண்புகளை நாம் எடுத்து வைக்கின்றோம். அதில் ஒன்று சண்டை சச்சரவுகளை நீக்கிவிட்டு இணக்கத்தோடு வாழுங்கள். மிக உயர்ந்த ஒரு பண்பாக குர்ஆன் பல்வேறு இடங்களில் சொல்லக்கூடிய ஒரு பண்பு. இஸ்லாமிலே சில காரியங்கள் செய்வதற்கு தடை, ஆனால் நல்ல நோக்கங்களுக்காக அது அனுமதிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு சொல்வதென்றால் பொய் பேசுவது, அது இஸ்லாத்தின் அடிப்படையில் தடை. குர்ஆனும் ஹதீஸும் பல்வேறு இடங்களிலே பொய் பேசுவதை அது ஹராமாக்குகிறது, தடை செய்கிறது. அதே நேரத்தில் 2 பேர் சண்டையை விட்டு பிரித்திருக்கிறார்கள் என்றால் அந்த இருவருக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக பொய் பேசுகின்ற பொழுது அதை மார்க்கம் அனுமதிக்கின்றது. மட்டுமல்ல, இஸ்லாத்தின் பார்வையில் அது பொய்யாகவே கருதப்படுவதில்லை. 2 பேர் சண்டையிட்டு பேசினான், அவன் இருவரில் ஒருவரை சந்தித்து உன்னை பற்றி அந்த மனிதன் தலையிடமாக பேசுகிறானே, எல்லோரிடத்திலும் உயர்த்துதானே பேசுகின்றார், யாரிடத்திலும் உன்னை தாண்டி பேசுகிறதே இல்லையே என்று கொஞ்சம் உயர்வாக பேசியதை போன்று உண்மையாக பேசிக்க மாட்டார். உயர்வாக பேசியதை போல் எடுத்து சொல்கின்ற பொழுது உள்ளத்தில் உள்ள அந்த கோபமும் அந்த விரோதமும் அது அழிந்து விடுகிறது. அந்த சண்டையிட்ட மனிதன் மீது நல்லெண்ணம் வருகிறது, பேசணும்னு ஆசை. அதுக்கு இன்னொருத்த போய் அவர்கிட்ட இவரை பற்றி சொல்றது, உனக்கு என்ன பேசுகிறாங்க, உயர்த்தி பேசுகிறாங்க, நல்ல விதமான எண்ணத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லும் போது அவருக்கு இவரை பற்றி ஒரு நல்லெண்ணம் வருகிறது. அவர் சண்டையிட்டு பிரிந்த இருவர்கள் இந்த நடைமுறையின் மூலமாக இருவருக்கு இடையிலே ஒரு இணக்கம் ஏற்படுகிறது. அதன் பிறகு இருவரும் சந்தோஷமாக நட்பாக இணங்கி வாழ்கிறார்கள். இவ்வாறு ஒரு 2 பேருக்கு மத்தியில பொய்யே சொல்லியிருந்தாலும் கூட அவருடைய நோக்கம் இணக்கத்தை ஏற்படுத்துவது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லைஸல் கஸாபு அல்லதி யுஸ்லிஹு பைனன் நாஸ். மக்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துகிறாரே அவர் பொய்யலே கிடையாது. இப்போ எண்ணி கைரா அவர் எப்போது கைரா, ஏனென்றால் அவர் நல்லதைத்தான் வளர்த்திருக்கிறார், அவர் நல்லதைத்தான் கூறியிருக்கிறார். மாணவிகள் சூழலாம் இதற்கு பொய் கிடையாது. மாறாக நபிஜான் பேரு கை, அது நல்ல விஷயம், பொய் சொல்லக்கூடாது, அவர் பொய்யர் என்று சொல்லக்கூடாது என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவூத் போன்ற பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே இதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு நேர் மாற்றமான குணம் அரபியில் சொல்றோம்னா நமீமத், தமிழில் சொல்றதா கோல் மூட்டுதல் அப்படிப்பாங்க. அதாவது 2 பேர் இணங்கி வாழ்வாங்க, இருவரையும் ஒரு இடத்தில் சென்று உடம்பு தப்பா பேசுறாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே உள்ளத்துல ஒரு வெறுப்பு வருது. இன்னொரு நன்றிச்சு உன்னை பற்றி அவர் தப்பா பேசிட்டு இருக்கிறார் எல்லாத்தையும் அப்படி சொன்ன உடனே அவருக்கு வெறுப்பு வருது.
இருவருக்கும் இடையில அழகான நட்பு இருந்தது, இணக்கம் இருந்தது, அதை பிரித்து விடுறது. இது அரபியில நன்னிமத் அப்படின்னு சொல்லுவோம். ஹதீஸ்களில் வரக்கூடிய வாசகத்தை சொல்கிறேன், குர்ஆனில் வரக்கூடிய வாசகங்கள் தான். அப்போ இது போன்ற குணம் தீய குணம், அந்த குணம் ஒரு மூமினிடத்தில் இருக்கக்கூடாது. மாறாக 2 பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நல்ல குணம் தான் இருக்க வேண்டும். அதற்காக ஒரு பொய்யை சொல்லியிருந்தாலும் கூட இஸ்லாம் அதற்கு பொய் என்று பெயர் வைக்கவில்லை, மாறாக அதை கை என்று பெயரிடுகிறது. இஸ்லாம் அதை சொன்னவரை பொய்யர் என்று பெயரிடவில்லை, மாறாக அவ்வாறு சொன்னவரை நல்லது செய்தவர் என்று பெறுகிறது. இணக்கத்தை ஏற்படுத்தியவர் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உயரிய குணத்தை பற்றி சொல்கின்ற பொழுது, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய குணமும் அதுதான். நாளைக்கு மறுமையில இந்த உலகத்தில் 2 பேர் சண்டையிட்டு முடிஞ்சு இணக்கம் இல்லாம பிணக்கத்தோடு வாழ்கிறார்கள் என்றால், நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குணத்தை விரும்புகிறான் என்பதற்காக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் திருப்பியும் வருகிறாங்க. அனைத்து கொண்டு மாலிக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு சமயம் நாங்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருந்தோம், அவர்களோடு அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் பெருமான ஸல்லல்லாஹு பார்க்கின்றோம், அவர்கள் கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிப்பது குறையும், முகம் சிரித்த முகமாக மாறும். புன்னகை பூத்த தமிழில் சொல்லுவாங்க, புன்னகை பூத்தல் சொல்லுவாங்க. அது சிரித்த மாதிரி முகம் மாறுறது. சத்தமிட்டு சிரித்த இந்த கலாச்சார பழக்கம் கிடையாது. கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறது பெருமான சாஸ்திரம் பழக்க வழக்கமாக கிடையாது. ஆனால் ஒரு சில கட்டங்களில் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாரி சிரித்திருக்கிறார்கள். அதனால சஹாபாக்கள் ஆச்சரியமா இருக்கும், சொல்லுவாங்க சாஹிங்க நல்ல சிரிச்சாங்க. எந்த அளவுக்கு சிரிச்சாங்க, அத்தா பதத்து சனாயாக சொல்லுவாங்க. பத்து தெரிகிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிருக்கிறாங்க ஆச்சரியத்தோடு சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறு சிரித்த பொழுது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்கிறாங்க, மா அல்லாஹ்வுக்க யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நீங்க ஏன் பாரு சிரிச்சீங்க, சிரிச்சதுக்கு என்ன காரணம்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்க. அவ்வாறு எழுப்புகின்ற பொழுது ரஜுலானி உம்மத்தி ஜத்தையா பயண எதை ரப்பில் இருந்தான். நாளைக்கு மறுமையில் நடக்க போற நிகழ்ச்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என் உம்மத்தினோட 2 பேர் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ரப்புல் இஸ்ஸத்தினுடைய முன்னிலையில் மண்டியிட்டு அமர்வார்கள். அப்படி மண்டியிட்டு அமர்கின்ற பொழுது அந்த இருவரில் ஒருவர் சொல்வார், யா ரப்பி குதுலி முதலி வத்தி நபி, என் இறைவா இதோ என் சகோதரன் எனக்கு அநீதித்திருக்கின்றான், அதற்கு நீ பகரத்தில் வந்துட்டான். நாளைக்கு மறுமையில் விட மாட்டான், அநீதிக்கப்பட்ட விட மாட்டான். ரப்பிடத்தில் முறையிடுவான், இறைவா இந்த மனிதன் எனக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறான், அந்த அநீதத்திற்கான ஒரு ஜஸாவை பெற்று தான் கேட்ட உடனே அவர் ரப்புல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அந்த நன்மையை பெற்றிருந்த எனக்கு நன்மையை வாங்கித்தான் கேட்கக்கூடிய மனிதனை பார்த்து சொல்லுவான், இப்போ கை பத்தனா அதிக உலகம் எப்புக்கப்பின் ஹசனாத்தி செய்யும், இவர் நன்மை வாங்கித்தான் கேட்கிறாரு, அநியாயத்தை உலகத்துக்கு அநியாயம் செய்திருக்கிறாரு, நன்மையை வாங்கித்தான். அப்போ அல்லாஹ் நன்மை எடுத்து கொடுக்குறான். அநியாயம் செஞ்சா பார்த்தீங்களா, அவர்கிட்ட நன்மை எடுத்து எல்லாம் கொடுக்குறான் பாதிக்கப்பட்டவனுக்கு. அவர் மறுபடியும் சொல்லுவார், இன்னொரு அநியாயம் செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு ஒரு நன்மையை வாங்கிட்டாங்க. இப்படியே வாங்கி 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 கடைசியில் அநியாயம் செஞ்சா பார்த்தீங்கன்னா அவனுடைய நன்மை இருக்காது, நன்மை கூட தீர்ந்து போயிடும். இப்பொழுதும் அந்த அநீதிக்கப்பட்ட விட மாட்டான், இறைவா எனக்கு பகரத்தை பெற்றுதாங்க. அப்போதான் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனிடத்தில் கேட்பானாம், அதிக வளர் செபுக்கத்தின் அசனாத்தி செய்யும், உன் சகோதரத்தை எந்த நன்மையும் இல்லையாப்பா, இங்கே என்ன செய்யப்படும் கேட்பானா. எல்லாத்தையும் வாங்கித்தான் கேட்குறீங்க, எல்லாத்தையும் வாங்கி வந்தாச்சு, இதுக்கு மேலேயும் அநியாயம் செய்யறதா சொல்றீங்க, உன் சகோதரத்தில் எந்த நன்மையும் இல்லை, இப்போ உன் சகோதரரை என்ன செய்ய போகிறாய் அல்லாஹ் கேட்பானா. அப்படி கேட்கின்ற பொழுது பாதிக்கப்பட்டவன் சொல்லுவான், நன்மை இல்லையா யா ரப்பி பல ஏகமின் அவசாரி, அவரிடத்தில் நன்மை இல்லை என்றால் என்ன, என்னிடத்தில் நிறைய பாவம் இருக்கா இல்லையா, அதை எடுத்து அவன் தலைவரையே பல ஏகமின் அவசாரி, என் பாவ சுமைகளை அவரை சுமக்க சொல்லு. எனக்கு பாதிக்கப்பட்டிருக்க உலகத்துல நன்மை வந்தாச்சு, இன்னும் பாதிப்பு நடந்திருக்குது, அதுக்கு பகரம் வேணுமா இல்லையா, என்ன செய்யறது, என் பாவ சுமையை அவருக்கு தலையில கேட்டு அவரை சுமக்க சொல்லு. இப்போ இந்த அநீதி அறிவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல அப்படி ஆள ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா மறுமையில ஒவ்வொரு மனிதனும் தான் பாதுகாப்பு பெற்றா போதும், அதுதான் என்னாலும் பிரச்சனை இல்லை, இருக்கிற ஒரு மனநிலையில தான் மனசை இருப்போம். குர்ஆன்ல பல இடத்துல சொல்லுது, யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி
உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. குர்ஆன் சொல்கிறது. நாளைக்கு மறுமையில மனிதன் தன் கூட பிறந்த சகோதரனை கண்டு வருவான். உம்மிஹி வ அபீஹி, தன் தாயை கண்டு தன் தந்தையை கண்டு வருவான். வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, தன் மனைவியை கண்டு வருவான். தன் பெற்றெடுத்த பிள்ளைகளை கண்டு வருவான். நாளைக்கு மறுமையில எதுக்கு ஓடுறான்? நம்மகிட்ட எதுவும் கேட்டக்கூடாது. நம்ம நிலையை மோசமா இருக்குது. நம்மளே சொர்க்கத்துக்கு நம்ம ரெண்டு வச்சுக்கிட்டு சொர்க்கத்துக்கு போகணும்னு தெரியல. பாவம் அதிகமா இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்மளே ஒரு கேள்விக்குறியா இருக்கும் போது நம்ம மனைவி வந்து கேட்டுட்டா, மகன் வந்து கேட்டுட்டா, பெத்தம்மா வந்து கேட்டுட்டா, கூட பிறந்த வந்து கேட்டுட்டா, யாரையும் நம்ம பக்கத்தில் நிற்க கூடாது, போடுவோம். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வசனம். இப்ப இந்த நேரம் மருந்து நடக்குது. என் பாவத்தை அவர் கண்டு வைங்க மனசன். அப்ப பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் இந்த நாட்கள் யௌம அதீமுன் யஹ்தாஜுன் நாசு அன் யுஹமல் அன்ஹும் மின் அவ்ஸாரிஹிம். அந்த நாள் மிக பயங்கரமான நாள். மறுமை நாள் வந்து ரொம்ப பயங்கரமான நாள். மறுமையை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கணும். இந்த உலகத்துல நம்மள்கிட்ட நன்மை குறையுது, பாவம் அதிகமாகுது அப்படின்னு சொன்னா மறுமையை பற்றிய சிந்தனை இல்லைன்னு இருக்கும். நம்முடைய மௌத்துக்கு பின்பான வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நமக்கு இல்லைன்னு இருக்கும். உண்மையான மூமியினுடைய சிந்தனை எப்பவுமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மரண சிந்தனை இருக்கணும், மௌத்துக்கு பின்பான வாழ்க்கையை பற்றிய சிந்தனை இருக்கணும், மறுமை பற்றிய சிந்தனை இருந்துகிட்டே இருக்கணும். இதை பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கூட்டுவாங்க. குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் மறுமை பற்றிய சிந்தனை நல்லா சொல்லிக்கிட்டே இருக்கும். அது நபிகள் சொல்றாங்க, அந்த நாள் பயங்கரமான நாள். எந்த அளவுக்கு பயங்கரமான நாள்? ஒவ்வொரு மனிதனும் தேடுவான். நம்மளுடைய பாவ சுமையை சுமக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேன். பாவ சுமையை சுமப்பதற்கு ஆள் கிடைக்க மாட்டேன். ஒவ்வொரு ஆள் பக்கம் தேவையாயிட்டு இருப்பான், ஆள் கிடைக்கிட்டு இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த சமயத்துல அல்லாஹ் தஆலா அந்த பாதிக்கப்பட்டவன் என் நன்மையை வாங்கிட்டா, அவன் நன்மையை வாங்கிட்டா, என் பாவத்தை சுமக்க சொல்லலாம் இல்லையா, பாதிக்கப்பட்டவர் அவர்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா, ஈர்ப்பக பசரக்க பந்தூர் பிடிச்சினான், கொஞ்சம் பார்வையை மேல உயர்த்துப்பா, உயர்த்தி அங்க நிறைய சொத்தத்தில் அந்த சொத்தத்தை பாரு. அவர் பாதிக்கப்பட்ட அந்த மனிதர் தன் பார்வையை மேல உயர்த்துறார். உயர்த்தி பார்த்த உயர்ந்த சொந்தங்கள் தோணங்கள் நிறைய தெரிகிறது. அதை அவர் பார்க்கின்ற பொழுது ரப்பிடத்தில் கேட்கிறார், யா ரப்பி அரா மதாஹின மின் ஸஹபின் வ குஸூரன் மின் ஸஹபின் முகல்லலத்தன் பில் லுலுலு. இறைவா, நான் தங்கத்தினால் செய்யப்பட்ட பல மாளிகைகளை, பல நகரங்களை பார்க்கின்றேன். தங்கத்தினால் செய்யப்பட்ட பல கோட்டைகளை, மாளிகைகளை நான் பார்க்கின்றேன். முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரும் பெரும் மாளிகைகளை நான் பார்க்கின்றேன். ஐயி நபியின் ஹாதா அவள் ஐயி சித்திகின் ஹாதா அவள் ஐயி ஷஹீதின் ஹாதா. இந்த நகரங்கள், தங்கத்தினால் அலங்கரிக்கப்பட்ட இந்த நகரங்கள், தங்கத்தினால் கட்டப்பட்ட இந்த மாளிகைகள், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த மாளிகைகள், இவை அனைத்துமே எந்த நபிக்கு சொந்தம், அல்லது எந்த சித்திக்கு சொந்தம், அல்லது எந்த உயிர் தியானிக்கு நபிக்கு சொந்தம்? இறைவா இந்த அல்லாஹ் அந்த மனிதர் கேட்கின்ற பொழுது அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், ஆதா லிமன் ஆஅத சமன். இது யாருக்கு சொந்தம் என்றால், இதுக்கான ரேட்டை யார் தராங்களோ அவங்களுக்கு சொந்தம். இதுக்கான காசு யார் தராங்களோ, ரேட்டை தராங்களோ அவங்களுக்கு சொந்தம். உடனே அந்த மனசுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு சின்ன நிலம் வாங்குறது மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறான், ஒரு கிராம் தங்கம் காக்க எவ்வளோ மனுஷன் கஷ்டப்படுறான். அது தங்க மாளிகை, தங்க நகரம், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட நகரம், பெரிய தோணாது. அதுக்கு யார் காசு கொடுக்குறது? அதுக்கு என்ன ரேட்டு? அப்ப அந்த அடியை அல்லாஹ்விடத்தில் கேட்பான், யாரத்தி உமை இயம்பிக்குதாளிக்க, என் இறைவா, இதை வாங்குற அளவுக்கு யார் பணக்காரனா இருக்கிறார்? இதை வாங்குற அளவுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? வெப்படத்தில் அந்த அடியான் ஆச்சரியத்தோடு கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அழகா பதில் சொல்லுவான், அந்த தம்பி குகு உங்கள்கிட்ட அதை இருக்குமான்னு பார்ப்பான். இதை வாங்குற அளவுக்கு பணத்துக்கு நீ சொந்தக்காரன், அந்த தம்பி குகு உன்னால முடியும். அல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொல்லுவான், பாதிக்கப்பட்டவனை பார்த்து. அவருக்கு ஆச்சரியம், நம்மகிட்ட என்ன அவ்வளவு பேர் இருக்குது? நம்மகிட்ட உள்ள பாவ சுமையை இறக்கிறதுக்கு ஆள் தெரிவிட்டு இருக்கிறோம். ரப்பு என்ன பார்த்து சொல்றான், அவனோட இதுக்கு வாங்குறான். தங்க மாளிகையை வாங்க முடியும், தங்க நகரத்தை வாங்க முடியும், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட நகரங்களை வாங்க முடியும். ரப்பு நம்மளை பார்த்து சொல்றான். அவருக்கு ஆச்சரியம். ஆச்சரியத்தோடு கேட்பாரா, அப்படி மாதா இறைவா, நான் என்னத்தை கொடுத்து இதை வாங்குறது? அப்படி என்ன என்ன இருக்குது? அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, உன் சகோதரனோட நீ பிணக்கத்தில் இருக்கிறவங்க எப்படியாவது அவர்கிட்ட நன்மையை வாங்கிடணும், எப்படியாவது நம்மளுடைய பாவத்துக்கு சர்வை கட்டி நினைச்சிட்டு இல்லையா, உன் சகோதரனை மன்னிச்சு விட்டுருப்பான். அல்லாஹ்
உன் சகோதரனை மன்னிப்பதுதான் அதற்கான கிரயம், அதற்கான ரேட்டு. அதன் மூலமாக இவ்வளவு பெரிய சுவனத்தை இவ்வளவு பெரிய மாளிகையை முன்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடியான் கொஞ்சம் கூட யோசிக்காம, யார் அப்படி என் இறைவா, நான் அவரை மன்னித்து விடுகிறேன், அது அப்போவுக்கு அனுப்பு, நான் அவரை மன்னித்து விடுகிறேன். எவ்வளவு பெரிய சொர்க்கத்தை நல்ல நல்ல காட்டி உடனே கிடைக்கும் போது மன்னிக்காம இருப்பானா? அது அப்போவுக்கு அனுப்பு, நான் மன்னித்து விடுகின்றேன். அப்போது அல்லாஹ் சொல்லுவானா, மன்னிச்சாதா சரி, இப்போ கூட்டுத்தி ஏற்றி அடிக்க பல திசையில் புகழ்ந்தா, நீ மட்டும் சொர்க்கத்துக்கு போகாத, உன் சகோதரத்தை கையை பிடிச்சி அவரை சேர்த்து கூட்டு போமா. எவ்வளவு இணக்கம் பாருங்க. வெறுமனை மன்னிச்சுட்டே சொல்றது இல்லைங்க. நாம் எதை அடைய நினைக்கிறோமோ, எவ்வளவு அந்தஸ்து அடைய நினைக்கிறோமோ, அந்த அந்தஸ்து நம்மால் மன்னிக்கப்பட்டவருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது, உயர்ந்த பண்புறது, அதுதான் உண்மையான இணக்கம். நான் மன்னிச்சுட்டேன் யாருன்னா சொல்லிடலாம், நான் மன்னிச்சு இன்னைக்கு உலகத்தில் என்ன தெரியுமாங்க, நமக்கு ஒரு ஆள் தப்பு செஞ்சுட்டாங்க, அவர் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அடுத்து 10 பேர்ட்ட அவர் வச்சு தப்பு சொல்லிக்காரு, எனக்கு அநியாயம் பண்ணலாம், எனக்கு அநியாயம் பண்ணலாம். இதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாதுங்க. உண்மையிலே மன்னிப்புன்னு என்ன தெரியுமா, நமக்கு ஒரு ஆள் அநியாயம் பண்ணிட்டாருங்க, நான் அதை மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா இனிமேல் அதை பற்றி நான் பேசவே கூடாது, யோசிக்கவே கூடாது, என் கவனத்துக்கு அதை வரக்கூடாது. நான் அவரை பார்க்கும்போது கூட நான் அதை பற்றி அவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது, எனக்கு அநியாயம் பண்ணி சொல்லக்கூடாது. நான் மன்னித்து என்பதற்கு அடையாளம் தான், நான் மன்னித்து என்பதற்கான சரியான பொருளும் அதுதான். ஆனால் எனக்கு மனசு அப்படி இல்லை, நான் மன்னிச்சுனே சொல்லி மன்னிக்கிறது முதல்ல மன்னிப்பு கூட எப்படி மன்னிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா யார் நமக்கு பாதிப்பை உண்டாக்குனாங்களோ அவரை எதிர்க்க முடியலை, நான் மன்னிச்சு விட்டுட்டேன் அப்படின்னு போயிடுறது. எதிர்க்க வலு இல்லாமல் இருக்கும்போது மன்னிப்பு வருது, வலு இருக்கும்போது மன்னிக்கிறது தான் மன்னிப்போம். படைத்த ரப்புராங்க நம்மளை மன்னிக்கிறாங்க, நம்ம செஞ்ச பாவத்தை, அவன் எவ்வளோ போய் படைத்தாடி இல்லம்மா நான் கூட்டு செய்யும் பள்ளி அல்லாஹ் அனைத்துக்கு மாற்றம் நிற்கணும். இதுதானே படைப்பினர்கள் அல்லாவை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அவ்வளோ போய் படைத்தாடி இறைவன், எப்பொழுதுமே வெற்றியாளன் இறைவன். அந்த இறைவன் நம்மளை மன்னிக்கிறான் பாருங்க. அப்போ பலம் இருக்கும்போது பலவீனமானவனை மன்னிக்கிறதுக்கு தான் மன்னிக்கும். என்கிட்ட பலமே இல்லை, நான் ஒரு பலசாலி மன்னிச்சிட்டேன் அப்படின்னு அதுக்கு ஒரு மன்னிப்பு கிடையாது, ஏன்னா பயந்து சொல்றது. அப்போ மன்னித்தல் என்பது நமக்கு பலம் இருக்கிறது, பலம் இருந்தும் அதை பிரயோகிக்காமல் இருக்கிறது. ரெண்டாவது, மன்னிப்பினுடைய மிக முக்கியமான அடையாளம், யாரை மன்னித்தோமோ அவரை பற்றி அவரை செயலை பற்றி அதுக்காக சொல்லக்கூடாது, அதோட நம்ம குற்றம். மூணாவது அவரை அந்த குற்றம் செய்வதற்கு முன்பு நம்ம அவரை எப்படி நண்பனாக பார்த்தோமோ உறவாக பார்த்தோமோ அதே மாதிரி பார்க்கணும். உறவுகளுக்கு இடையிலே சண்டை சச்சரவு வருது, சண்டைக்கு பிறகு அதில் கூட சேர்றது இருக்குது, சேரும்போது பழைய நிலையை பார்க்கறது இல்லையே. அந்த சண்டைக்கு முன்னாடி உள்ள நிலையும் சண்டைக்கு பின்னால் நிலையும் ஒன்றும் இல்லை. ஏதோ பேருக்கு பழகிறது, பேருக்கு பேசுறது, நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் இவ்வளோ காலகாலத்து தான் இருக்குது. ஆனால் அல்லாஹ் அதுக்கு நேர் மாற்றம் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சகோதரனை மன்னிங்கிறான், அதை மன்னிக்கிறாரு. மன்னித்தவுடன் அல்ல மன்னிக்கப்பட்டு பார்த்தாரு, பூசுதி ஏற்றி அதிக பார்த்துட்டான். ஒரு சகோதரின் கருத்தை நீ பிடித்து அவரை சொந்தத்துக்குள்ள கூட்டு போட்டு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா எவ்வளவு உயரிய பண்பு. இதைத்தான் பெருமான செல்லமாக அனைவரும் செல்வதை அதிகம் குடிக்கும் போது சொல்றாங்க, இத்தப்புல்லா, அருமை மக்களே அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள், வாசலிகு நாட்ட பயணிக்கும், உங்களுக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னமாக தகாலா இவ்வினிவு பைனல் முஸ்லிமை, ஏனென்றால் அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையில 2 முஸ்லிம்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துறான். இந்த உலகத்திலும் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் அல்லாஹு தாலா சொல்றானா இல்லையா? அப்போ இணக்கம் என்பது மிக முக்கியமானது. இப்போ நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு வச்சிருக்கும் போது பொதுவாக ஒரு ஆள் நமக்கு சண்டைக்கு வராது, நம்ம செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னா இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுது? மன்னிச்சு கூட சொல்லுது. இஸ்லாம் என்ன செய்ய சொல்லுதுன்னா, இன்னி தாய்மும் நான் நோம்பாடி சொல்லிட்டு போயிருக்கேன். அப்போ ஒருவர் நம்மை திட்டுகின்ற பொழுது அதுக்கான வேதையை தந்தாலும் கூட, நம்ம இடத்துல சண்டை போடுகின்ற பொழுது அதுக்கான வேதையை தந்தாலும் கூட, இந்த இடத்துல இஸ்லாம் நம்மளுக்கு கற்றுத்தரக்கூடிய உயரிய பண்பு என்ன கேட்டீங்கன்னா இஸ்லாம் தான், இணக்கம். இன்னி தாயும் நான் நோம்பாடி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்போ அந்த மனிதர் திரும்ப அந்த காரியத்தை அவரை கற்றுக்கொடுக்குறாங்க. நம்ம அநியாயம் பேசிட்டேன், அவருக்காக நம்ம திட்டலையே, நம்ம திருப்பி அடிக்கலையே, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்குறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, இதுபறம் இல்லத்தி ஹியஹசன் வஇதல்லதி பைனஹு வபைனஹு அதாவத்துன் கஅன்னஹு வலிய்யுன் ஹமீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவாங்க, நமக்கு ஒரு ஆள் அடிக்கலுக்கு விட்டால் நீங்கள் திருப்பி அவருக்கு ரொம்ப நல்ல முறையில் நல்லது செஞ்சிருங்க. இதுபறம் இல்லத்தி ஹியஹசன், ஏன் தெரியுமா? அந்த காரணம் சொல்லுவாங்க, வஇதல்லதி பைனஹு வபைனஹு அதாவத்துன்,
காண்டகு வழியின் ஹமி. ஏனென்றால் உங்களுக்கும் யாருக்கும் இடையில விரோதம் இருந்ததோ அந்த விரோதி உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான நண்பரை போட்டு ஆகிவிடுவார். பதிலுக்கு பதில் தாக்குதல் வரும்போது விரோத போக்கு தொடர்ந்துட்டே தான் இருக்கும். பதிலுக்கு பதில் பேசுதல் வரும்போது விரோத போக்கு தொடர்ந்துதான் இருக்கும். அங்கே இணக்கம் என்பது வராது, சகோதரத்துவம் என்பது வராது, நட்பு என்பது வராது. மன்னித்தல் என்று வருகின்ற பொழுது எந்த அளவு கேட்டா ஒரு விரோதி கூட நெருக்கிய காண்டகும் வலியின் ஹனி அல்லாஹ் சொல்ல வாசனம். காண்டகும் வலியின் வலியா ரொம்ப நேசிக்கிற நண்பர்கள் அர்த்தங்க. ஹனீம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பொதுவாக உண்மையான நண்பர்னா யாரு? நமக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அதுக்காக கஷ்டப்படுறோம், அதுக்காக வருத்தப்படுறோம். ஐயோ அதுக்கு கஷ்டப்படுறாரே வருத்தவர் பார்த்தீங்களா? நம்மளுடைய கஷ்டங்கள்ல நம்மளுடைய காரியங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நமக்கு உதவுறதுக்கு முயற்சி பண்ணாரு பார்த்தீங்களா? அது உண்மையான நட்பு. கஷ்டம் வந்தாலும் விட்டு கூட ஓடிடுறாரு, அது உண்மையான நட்பா இல்லை. அது டைம் பாஸ், தேவைக்கு பேசிக்கிறது டைம் ஓட்டணும். அதுக்கு ஒரு ஆள் தேவை, ஒரு ஆள் கிடைச்சிட்டு பேசி போயாச்சு, அது டைம் பாஸ் பண்றது. உண்மையான நட்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் அது இன்பம் துன்பம் ரெண்டுலேயுமே உதவியா இருக்கு, ரெண்டுலேயும் உதவியா இருக்கு. அதுக்கு பேர் தான் வலியின் ஹனி, குரான் சொல்லக்கூடிய வாசகம். அப்ப இறைவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னா காண்டகு வலியின் ஹனி. உனக்கு ஒரு நடி கிடைக்கின்ற பொழுது, ஒரு பாதிப்பு ஏற்படுத்துகின்ற பொழுது, தீ கிடைக்கின்ற பொழுது அதற்கு பகரமாக நீங்கள் நல்ல விஷயத்தை சிறந்த பொருளை செய்யுங்க. அப்படி செய்வீர்களேயானால் உங்களுக்கும் யாருக்கும் இடையிலே விரோத போக்கு இருக்கிறதோ அந்த விரோதி கூட உங்கள் காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உயரிய நெருக்கமான நண்பராக மாறிவிடுகிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதன் நமக்கு தீ கிடைக்கின்ற பொழுது இந்த இத்தனாக இணக்கம் என்பது அப்பதான் வரும். ரெண்டு பேருக்கு பிரச்சனை வரும்போது சரி பண்றதுனால இணக்கம், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அது இணக்கம் வந்துடாது. பிரச்சனை வரும்போது சரி பண்ணி விடணும். அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாங்க. இஸ்லாம் பலர் செஞ்சு புரட்சியில பெரிய புரட்சி என்ன தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் விரோதிகளாக இருந்தார்களோ ஐயாம ஜாகிரியா, நான் ஜாகிரியா காலகட்டத்தை சொல்றேன். 1700 ஆண்டுகளுக்கு முன்னால வாழ்ந்த மக்கள் எத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா மிருகத்தை விட மோசமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கி புனிதர்களை உருவாக்குறாங்க. குர்ஆனை உயரிய அளவுக்கு பாராட்டுகின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கினார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிங்க, அதாவது பெத்த புள்ளை, அந்த பெத்த புள்ளைய நம்ம குளிரோடு புதைக்க நம்ம மனசு சொல்லுமா? பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டுமாங்க, அதுக்காக குளிரோடு புதைக்கிறதுக்கு மனசு சொல்லுமா? ஒரு தந்தையோ தாயையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு கலாச்சாரம் இருந்துச்சா இல்லையா? அனுபவத்துல குர்ஆன்ல எத்தனை இடத்துல சொல்றான்? ஒலிதா குஷிர அஹதுகும் பில் உஸ்தா வல்ல வஜ்ஹுஹு முஸ்பந்தம் வஹுவ கலீல். குர்ஆன் சொல்கிறது, உனக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பா அப்படின்னு சுபச்செய்தி சொல்லப்பட்டால் முகம் கருத்து போயிடும். அல்லாஹ் அந்த தந்தையோ தாயோ முகம் கருத்து போயிடும். வல்ல வஜ்ஹுஹு முஸ்பந்தம் வஹுவ கலீல். வல்ல கடிக்கிற தெரியுமா? கோவத்துல பொம்பளை வந்துருச்சேன் எத்தமாக கௌமின் சூரியமா குஷேரி, அவனுக்கு சுபச்செய்தி சொல்லப்பட்டதே இல்லையா? பொம்பளை பிறந்துச்சு சொல்லி அதை கேட்டு ஒன்னும் தலைமுறை ஆகிடுவான், ஊருக்கு ஓடி போயிடுவான். பொம்பளை பிறந்து அசிங்க நினைப்பான். அயுத்திக்குகளா ஊரெல்லாம் எதிர்த்து ஊட்டி புறாகும். இந்த பிள்ளையை உயிரோட கேவலத்தை சந்திச்சு வளர்க்கவா அல்லது மண்ணை புதைச்சிடவா? என்ன செய்யறது? உயிரோட வளர்ந்த கேவலத்தை சகித்து கொண்டு இந்த பிள்ளையை உயிரோட வளர்க்கவா அல்லது நம்ம எதிர்த்து ஊட்டி புறாகும் மண்ணில் புதைச்சிடவா? என்ன செய்யலாம்? அப்படி அவர் சுற்றுவான், ஊரா சுற்றுவான். பொம்பளை பிறந்து சொன்னான். அது எத்தகைய ஒரு காலம்? அந்த காலம் ஜாகிலியா காலம், மனித தன்னை இழந்து வாழ்ந்த ஒரு காலம் அது. அதுக்கு சொல்றேன், மிருகத்தை விட மோசமான ஒரு கலாச்சாரம் இருந்த காலம் அது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதற்கு பேர் ஐயாவது ஜாகிலியா காலம், பழமை காலம், அறிவுக்கு அவருக்கு சம்மந்தமில்லாத காலம், மனித தன்மைக்கும் அவருக்கும் சம்மந்தமில்லாத காலம். அத்தகைய காலம், அதற்கு பேர் ஐயாவது ஜாகிலியா. அத்தகைய ஒரு காலகட்டத்தில் விரோதம் சும்மா வராது, விரோதம் கடுமையான விரோதம் வரும். அதாவது ஜென்ம பகைன்னு சொல்லுவாங்க. மௌத்த போனா வசதி மொத்த போவாங்க. எப்போ அவங்க எப்படி நல்லா இருக்குது, சும்மா விட்டுறாரு, மொத்த போனா அது ஓடாது அப்படி சொல்லிட்டு போற அளவுக்கு இருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால அவன் நமக்கு பகை, அந்த பகையை தொடரணும். அவனுக்கு நமக்கு நட்பு வந்துடக்கூடாது, அவனுக்கு நம்ம குடும்பத்துக்கு நட்பு வந்துடக்கூடாது. இந்த பகை காலம் காலமாக தொடர வேண்டும் என்கிற அளவுக்கு சண்டை நடக்கும் ஜாகிலியா காலகட்டத்தில்.
ரொம்ப பிரபலியமா பெயர் பெற்ற ஒரு சமூகம், சண்டைக்கு பெயர் பெற்ற சமூகங்க. அவுஸ் கஸ்ரஜ், ஜாஹிலிய காலகட்டத்தில் சொல்றேன். அவுஸ் கஸ்ரஜ், அதாவது மதீனால 2 குழு இருந்துச்சு. அதுல ஒரு குழுவுக்கு பேர் அவுஸ், இன்னொரு குழுவுக்கு பேர் கஸ்ரஜ். 2 குழு. இந்த 2 குழு எப்பொழுதும் மோதிக்கொண்டே இருக்கும். மிகப்பெரிய விரோதிகள். சாதாரண பார்த்தாலே சண்டையாயிரும், பேசுனா சண்டையாயிரும், காலகாலமா சண்டை. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தாங்களே, இஸ்லாத்தை மதீனாவுக்கு வரதுக்கு முன்னாடி பேசுவோம், இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தின பிறகு மதீனால முதல்ல காணாம போனது தெரியுமா? அவுஸ் கஸ்ரஜ் சண்டை தான் காண போச்சு. அதுக்கு முன்னாடி அது சாத்தியம் இல்லைங்க. அது கற்பனை பண்ண முடியாது. இந்த 2 கூட்டம் கொண்டு சேருமா? இந்த 2 கூட்டம் சேர்ந்து பேசுவாங்களா? இந்த 2 கூட்டம் எப்படி அன்பா இருப்பாங்க? அதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவார் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, ஹஜ்ஜுடைய காலம் வந்துச்சு. ஹஜ்ஜுடைய காலம் வந்த பொழுது மதீனாவில் உள்ள அன்சாரிகள்ல சில பேர் பனு நஜ்ஜார் குடும்பத்தை சார்ந்தவங்க. உதாரணம் அவர்கள் யாரு? முஹாஜிர் இப்னு அம்ரா என்பவர், அஹ்மத் இப்னு ஜுராரா, இவர் பனு நஜ்ஜார் அந்த வம்சத்தில் உள்ளவங்க. இவங்க ஹஜ்ஜுக்கு வராங்க. அதே போல பனு சுரைக் குடும்பத்தில் உள்ளவங்க, மதீனா வாசி சொல்றேன், பனு சுரைக் குடும்பத்தை சார்ந்தவங்க. அதுல ராஃபி இப்னு மாலிக், ரஃப்வான் இப்னு அப்துகை, இவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு வராங்க. பனு அப்துல் அஜ்ஜல் குடும்பத்தை சார்ந்தவங்க, அபுல் ஹைகம் என்கிற சஹாபி, அவர் மதீனாவுக்கு வருகிறார். பனு அம்ர் இப்னு அவ்ஃப் குடும்பத்தை சார்ந்தவங்க, அதில் உள்ளவர் குபை என்கிற சஹாபி, இவங்க எல்லாம் மதீனாவாசி ஹஜ் செய்யறதுக்கு மக்காவுக்கு வராங்க. அப்படி வருகின்ற பொழுது மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வராங்களே இல்லையா? மதீனாவுக்கு வந்தவங்களே ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் காணாம இருந்துச்சுங்க. இஸ்லாத்துக்கு முன்னாலும் வங்கி இருந்துச்சு. பெருமான ஜாதி இஸ்லாத்தை கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி ஹஜ் இருந்துச்சு. ஹஜ்ஜுடைய அமைப்பு வித்தியாசமா இருந்துச்சு. மக்களுக்கு காப்பீடுகள் உம்ரா செஞ்சிருக்கிறாங்க, ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க முக்காலத்துல. அப்ப மதீனாவில் உள்ள இந்த மக்கள், இந்த குடும்பத்தார்கள் எங்க வராங்க? மக்காவுக்கு வந்த உடனே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அந்த முக்கியஸ்தர்கள் சந்திக்க போறாங்க. எவ்வளவு முக்கியமானவர்கள். இந்த முக்கியஸ்தர்களுக்கு சந்திச்சு அவங்களிடத்துல தன்னுடைய நுபுவத்தை எடுத்து சொல்றான். அவன் என் நபியா அனுப்பியிருக்கிறான், இந்த நோக்கத்திற்கு அவன் அனுப்பியிருக்கிறான். அவங்களை கூப்பிட்டு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றான். அதுக்கு முஸ்லீம் ஆகல, ஹஜ் என்பது காலகாலமாக இருந்து ஒரு அமல், அதை தேர்தல் வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல பெருமான ஜனநாயகம் அந்த முக்கியஸ்தர்களை சந்தித்து தன்னுடைய நபித்துவத்தை எடுத்து சொல்லி, என் அல்லாஹ் தூதராக அனுப்பியிருக்காங்க எடுத்து சொல்லி அவர்களிடத்துல குரானை ஓடுறான். அழகியும் அது குரான். மாணவி ஜனநாயகம் அந்த மக்களிடத்திலே குரானை ஓதுகிறார்கள். அப்படி குரானை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதும் போது அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களுக்குள்ள அந்த குரானை காது கொடுத்து கேட்கறாங்க, அந்த கருத்தை காது கொடுத்து கேட்கறாங்க. கேட்ட உடனே அவங்க உள்ள நிம்மதி அடையும். நல்ல கருத்தா இருக்குது, இது மனித சொல்ல இருக்க வாய்ப்பு இல்லையே, இது இறைவனுடைய சொல்லுதான். உள்ள அப்படி திருப்தி அடையுது, நிம்மதி அடைகிறது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே மதீனால யூதர்கள் அதிகமா இருந்தாங்க. மதீனால தான் யூதர்கள் அதிகம். அப்ப அந்த யூதர்களின் மூலமாக மதீனாவாசிகளுக்கு இறுதி தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடையாளங்கள் அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. வேதத்துல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நேரில் மாணவி சாரத்தை பார்க்கறாங்க, பெருமானார் சாரத்தை நபித்துவத்தை எடுத்து சொல்றாங்க. இப்போ அப்படி சொல்லும் போது குரானை ஓதுகிற பொழுது இந்த மதீனாவில் வந்த குழு, இந்த முக்கியஸ்தர்கள் மாணவி சாரத்தின் முகத்தை, அவங்களுடைய பேச்சை அனைத்தையும் பார்க்கறாங்க. அந்த அடையாளம் அப்படி இருக்கு. இது தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற அடையாளம் அப்படி இருக்கிறது. அதையெல்லாம் அவர் பார்த்த பிறகு ஹதீஸில் வருகிறது, உடனே அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்தை உண்மைப்படுத்தினார்கள். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டார்கள். இவர்கள் தான் கைதுக்கு பெரும் காரணங்களாக இருந்தார்கள். மதீனாவில் ஈமான் வளர்றதுக்கு இஸ்லாம் வளர்றதுக்கு காரணமே இவங்க தான். இப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே அந்த மக்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்க எங்கள்ட்ட இஸ்லாத்தை எடுத்து சொல்லிட்டீங்க, மதீனாவில் மக்களோட ஒரு கடுமையா தாக்குறாங்க, நீங்க மதீனாவுக்கு வந்துடலாமா, மதீனாவில் இஸ்லாத்தை எடுத்து பரப்பலாமா நீங்க நினைக்கிறீங்க. கதை அலிம் தல்லதி பைனல் அவுஸ் வல் கஸ்ரஜ் மினத் திமாம், உங்களுக்கு நல்லா தெரியும், அவுஸ் கஸ்ரஜ் என்கிற மதீனாவாசிகள் இரண்டு கூட்டத்தார்களுக்கு இடையிலே கடுமையான சண்டை இருக்கிறது. ரத்த சண்டை, அடிச்சாலும் சண்டை, சண்டை வந்து ரத்தம் வரும்.
அந்த எந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க? திமான ரத்தம் அர்த்தம். இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில அடிக்கடி சண்டை ரத்தத்துல தான் முடியும். அது உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லாஹ் உங்களை எந்த மார்க்கத்தை கொண்டு எந்த குர்ஆனை கொண்டு நேர்வழிக்கு அனுப்பினானோ அதை நாங்கள் நேசிக்கிறோம். அல்லாஹ் உங்களை எதை ஏவினானோ அந்த மார்க்கத்தை நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்காகவும் உங்களுக்காகவும் நாங்கள் மார்க்கத்துக்கான போரிட தயாராகத்தான் இருக்கின்றோம். இந்த மார்க்கத்திலுள்ள நன்மைகளை அடைவதற்கு முயற்சி செய்வதற்கு தயாராகத்தான் இருக்கின்றோம். ஆனால் இறை தூதர்களே, வைனா முஷீர் அடையமாட்டா, உங்களிடத்தில் நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறோம். வந்த மதினத்து குழு சொல்றாங்க, உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறோம். கொஞ்ச காலம் நீங்கள் மக்காவில் தங்குங்க, கஷ்டமே இருந்தாலும் தங்குங்க. வந்த மதீனாவுக்கு சொல்றாங்க, நீங்க மதீனாவுக்கு வரலாம், நீங்க மதீனாவில் தங்கலாம், மதீனாவை சொந்த ஊராக நீங்க பயன்படுத்திக்கலாம், அங்க இருந்து இஸ்லாத்தை பரப்பலாம். அதுக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல. ஆனா கொஞ்ச காலம் பொறுத்து கொள்ளுங்கள். நாங்க மதீனால எங்க கூட்டத்தில் சந்திக்கிறோம், உங்களை பற்றி அந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்றோம். நீங்கள் கொண்டு வந்த உங்கள் மார்க்கத்தை பற்றி அவங்கள்ட்ட எடுத்து சொல்றோம். நீங்கள் கொண்டு வந்த உங்கள் குர்ஆனை எடுத்து சொல்கிறோம். ஒரு நதுவும் இலல்லாஹி வ ரசூலிஹி, நாங்கள் முதல்ல போய் அந்த மக்களை அல்லாஹ்வின் பக்கமும் அல்லாஹ்வுக்கு பக்கமும் அழைப்பு கொடுக்கின்றோம். நீங்கள் முதல்ல வர வேண்டாம், அந்த வேலை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக எங்களுக்கு இடையே இணக்கத்தை ஏற்படுத்துவான். எங்கள் காரியங்களை இறைவன் ஒன்றுபடுத்துவான். நாங்கள் எல்லாம் பிரிந்து கிடக்கின்றோம். நாங்கள் எல்லாம் இப்பொழுது வரை பிரிந்து கிடக்கின்றோம். முத்தபாகினூன், ஒருவருக்கு ஒருவர் கோபத்தில் இருக்கின்றோம். சண்டை சச்சரவு பிணக்கம். இஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி வரை அவங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் பிரிந்து கிடக்கின்றோம், கோபத்தில் இருக்கின்றோம், அடிக்கடி சண்டைகளை கடந்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக அவங்க இருக்கிற சண்டை மிகப்பெரிய சண்டைக்காரங்க, அவங்களுக்கு மத்திய சண்டை அவ்வளவு இருக்கு, ரத்த சண்டை தான் அவங்க சொல்லுவோம். நாங்கள் போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி, நாங்கள் போய் இந்த குர்ஆனை எடுத்து சொல்லி, நாங்கள் போய் உங்கள் கொள்கையை எடுத்து சொல்லி, நாங்கள் போய் உங்களை எடுத்து சொல்லி அங்க இஸ்லாமை ஏற்படுத்துறோம், இணக்கத்தை ஏற்படுத்துறோம். அதற்கு பிறகு தாங்கள் வந்தால் நன்றாக இருக்கும். அதே மாதிரி மதிப்பு வருகிற வயசும் அடையினாலையும் நீங்க இப்பவே மதீனாவுக்கு வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு இடையில சரியான ஒரு இணக்கம் இல்லாத நேரத்தில் மதீனாவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சிரமம் அதிகமாகக்கூடாது. முதல்ல அந்த குழுக்கள் மதீனாவில் வந்து ஹஜ்ஜுக்கு வந்த அந்த குழுக்கள் மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி எடுத்து சொல்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த குர்ஆன், அங்கே போய் குர்ஆனின் பக்கம் மக்களை அழைக்கிறார்கள். ஹத்தா கல்ல தாவூதின் ஜுவரில் அன்சான் இல்லா அஸ்லம ஃபீஹா. எந்த அளவுக்கு சொன்னா, இவங்க மதீனாவுக்கு எடுத்து சொன்ன உடனே எல்லா வீட்லையுமே ஒரு முஸ்லிம் வர அளவுக்கு ஒரு நிலைமை மாறிடுச்சாங்க. எல்லா வீட்லையுமே இஸ்லாம் எல்லா வீட்டுமே நுழைய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 பேர் வீட்டில் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் முஸ்லீம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அப்பவே மாறுது. எல்லா வீடுகளிலையும் இஸ்லாம் பெற்று விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பின்பு ஒரு சஹாபியை அங்கே அழைத்து வைத்து இன்னும் மார்க்கத்தை எடுத்து சொல்லி, குர்ஆனை எடுத்து சொல்லி அங்கே இஸ்லாத்தை வளர்க்கிறார்கள். பின்பு மதீனாவுக்கு தான் ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்கள். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே கவனிக்க வேண்டியது என்னன்னா, இஸ்லாம் வந்து எவ்வளவு புரட்சி செய்து பாருங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு புரட்சி செஞ்சு காட்டுகிறாங்க பாருங்க. மதீனத்து மக்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு வரை மிகப்பெரிய பிணக்கத்தில் இருந்திருக்கிறார்கள், பிளவில் இருந்திருக்கிறார்கள், விலகி இருந்திருக்கிறார்கள், சட்டையில் இருந்திருக்கிறார்கள், இரத்த சட்டையில் இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கொஞ்ச நேரத்தில் மாற்றியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த கொள்கை. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் இந்த இணக்கத்தை ஏற்படுத்துதல் என்பது இஸ்லாத்திலே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் ஒரு தனிநபர் சண்டை இருக்குது, 2 சமூகத்துக்குள்ள சண்டை இருக்குது. தனிநபர் சண்டை வந்து 2 பேரோட முடிஞ்சு போயிடும். இது சமூகத்துக்கு மத்தியில் சண்டை வந்தால் கலவரமாகும். அது ரத்த கொலை அதிகமாகிடும், அது பொருள் சேதம் அதிகமாகும், அது பாதிப்பு அதிகம்.
மாணவி ரசூலுல்லாஹை பொறுத்த வரைக்கும் இந்த சமூக சண்டை இருக்கு பார்த்தீங்களா, அது கேள்விப்பட்டான்னு சொன்னா சமூக இடத்துக்கே போயிடுவோம். சொல்லலாம் வைக்கணும். நேரில் போய் சமூக இடத்துக்கே சென்று அங்க மிகப்பெரிய ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தி நண்பர்களாக மாற்றிக்கிறது இழந்து வருவோம். அப்ப எவ்வளவு உயர்நிலை பண்ணுவது இணக்கம் என்பது ஹதீஸ்ல வருதுங்க. குர்ஆன்ல ஒரு ஹதீஸ் வருது. மதீனால குபா இருக்காங்க. இந்த குபால வந்து குபா என்ற இடம், அந்த குபால வந்து மிகப்பெரிய அந்த மக்களுக்கு பதில் சண்டை, அது சமூக சண்டை மாதிரி. எந்த அளவுக்கு சண்டை அத்தான் தராமோவில் விசாரம் ஆளுக்கள் கல் கொண்டு எறிகிறாங்க. அப்ப அது கலவரமா மாறுது. கல்லை தூக்கிட்டாலே கலவரமா மாறுது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக், இந்த கலவரத்தை குறித்து மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சொல்லப்படுகிறது. உடனே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது ஹபூபினா, எனக்கு கூட்டிட்டு போங்க, நுஸ்லிஹு பைனஹும், நான் அவர்களுக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன், என்ன கூட்டு போங்க என்றார் பெருமானா ஸல்லல்லாஹு. அங்கிருந்து தகவல் வருது, பெரிய சண்டையாக இருக்குது, கலவரமாக இருக்குது, கல்ல கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நபிகள் வந்தவங்க சொல்றாங்க, என்ன கூட்டு போங்க, நான் வரேன். இப்போ இந்த மாதிரி சூழல்ல யாரும் போக யோசிப்பாங்க, போன நம்ம மேல கல் கொடுத்துருமோன்னு பயப்படுவோம் கலவரம் பண்ண இடத்துல. ஆனா மாணவி ரசூலுல்லாஹி என்ன பண்றாங்க, அங்கதான் இணக்கமே அவசியம். ஏன்னா அந்த இடத்துல இணக்கத்தை சரியா ஏற்படுத்தினா பல உயிர் பலிகளை பாதுகாக்க முடியும், பல ரத்த ஓட்டங்களை பாதுகாக்க முடியும், மிகப்பெரிய பித்தனாக்களை ஆபத்துகளை பாதுகாக்க முடியும். எனவே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குபாவுக்கு செல்கிறார்கள். குபாவுக்கு சென்று அங்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் இருந்து அந்த சமூகத்தை பாதுகாத்தார்கள் என்பது புகாரில இடம்பெற்ற வரலாற்று. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை என்ன என்பதை நேரடியாக சொல்லப்பட்டது, ஆதாரபூர்வமான செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பண்பு தான் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். சில ஹதீஸ் நான் சொல்லியிருக்கேன், அபூபக்கரோட ஹதீஸ் சொல்லியிருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அதே மாதிரி தான் வரும் அப்படி கூட ஆகும். அந்த குடும்பத்தால் கிடைத்த பெரிய சண்டை, அந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக எல்லாமே கிளம்பியே போயிட்டாங்க. போனதுக்காக இருந்து தொழில்கள் தாமதமாக, அதனால அவங்க வந்து இமாமத்து செஞ்சாங்க. நபிசலாத்தை உயிரோடு இருக்கும்போது சில சனாபாக்கள் இமாமத்தை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு முன்னாடி கொண்டு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன். எல்லாரும் ஏன் போனாங்க, மதீனாவிலிருந்து போனதுக்கு என்ன காரணம், திரும்ப பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு வரதுக்கு ஏன் தாமதத்துக்கு என்ன காரணம்? காரணத்தை நீங்க பார்த்தீங்க, புகாரி நீங்க பார்த்தீங்க, முஸ்லீம் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அஜீதில் ஒன்றுமே இல்லை, ஒரு சமூகத்துக்கு சண்டை. அதை தீர்த்து வைப்பதற்காக, அவர்களுக்கு இடையில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பி சென்றார்கள். அதை சரி செஞ்சுட்டு வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. அதனால அபூபக்கர் வந்து இமாமத்துக்கு என்ன செஞ்சாங்க, முன்னாடி இருந்தாங்க, தொழுகைக்கு தலைமை தாங்கினாங்க என்கிற அந்த தகவல் வந்துருக்கும். இது தலைமை போனதுக்காக என்ன இணக்கம் தானே. அப்போ மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயரிய பண்பு அது. மக்களுக்கு இடையில அந்த பண்பை அதிகமா நீங்க வளர்த்துட்டேன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு பொய் சொல்வதை கூட பெருமாள் அனுமதிக்கிறாங்க. அந்த பொய்க்கு பேர் வைக்காதீங்கிறாங்க, அதுக்கு கைத்து பேர் வைக்கிறாங்க. அதை சொன்னவரை கர்த்தாவு பொய் என்று சொல்லிடாதீங்கிறாங்க. அவர் நல்லவர்னு சொல்லணும், பொய் என்று சொல்லக்கூடாது, அவர் நல்லவர். ரெண்டு பேருக்கு மத்திய இணக்கத்தை உண்டாகி வைத்தல் கர்த்தாவு அல்லது கிசுரி உபயன் தான் நடிகர் சொல்றாங்க. மக்களுக்கு இடையில் இணக்கத்தை ஏற்படுத்துவர் பொய்யர் அல்ல, எண்ணி கைரன், அவர் எப்போது கைரன், அவர் நல்லதைத்தான் வளர்த்திருக்கிறார் அல்லது நல்லதைத்தான் கூறியிருக்கிறார். அவர் சொன்னது கயிர், அவர் சொன்னது பொய் அல்ல. அப்படின்னா இஸ்லாம், அல்லாஹ், குர்ஆன், மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இணக்கம் என்பதற்கு, இணக்கத்தை ஏற்படுத்துதல் என்ற நல்ல பண்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. அந்த உயரிய பண்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சி களம் தான் ரமதான் மாதம். ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை மன்னிச்சு ஒன்று சொல்றதே இல்லையா. நம்ம ஒரு ஆள் கிட்ட அதுக்கு ஒரு கோவம் ஒரு மன்னிச்சு ஒன்று சொல்றதே இருக்கலாம். நம்ம ஒரு ஆள் சண்டைக்கு மன்னிச்சு ஒன்று சொல்றதே இருக்கலாம். நான் நோம்பாடி அப்படி சொல்லி பழகிட்டாரு. அப்படி சொல்லி பழகும்போது மற்ற காலங்கள்லையும் அந்த பழக்கத்தை வரணும். சண்டைக்கு முன்னாடி இருந்து பதில் அடிச்சுட்டு இருக்க கூடாது, சண்டைக்கு முன்னாடி பதில் தெரிவித்து இருக்க கூடாது. அதை மன்னிச்சு விட்டுட்டோம்னா அவருக்கு நண்பனாக மாறிவிடுகிறார். உயரிய நட்பு வகை ஏற்படுகிறது, இணக்கம் ஏற்படுகிறது. இஸ்லாம் அந்த இணக்கத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த ரமலான் நோன்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பண்புகள், கற்றுத்தரக்கூடிய பண்புகள் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அந்த உயரிய பண்புகளை எடுத்து நடக்கக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்ந்து அருள்வானாக. அல்லாஹ்வுடைய தூதரும் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ அது போன்ற காரியங்களை விலகி நடக்கும் நிர்வாகத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.